கண் இமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. கண்மண் தெரியாத வேகத்தில் லாரியை ஓட்டி வந்து பேருந்தில் இடித்துவிட்டு லாரி ஓட்டுநர் ஓடிவிட்டார். பேருந்துக்குள் இருந்து ஓயாமல் ஒலித்த அலறல் சப்தம் என்று பார்த்தவர்களை பதை பதைக்க வைத்த கோர விபத்து திருத்தணி அடுத்த கேஜி கண்டிகை பகுதியில் நிகழ்ந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார் குப்பத்தில் இருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தடம் எண் 48 என்ற அரசு பேருந்து திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்தது. சாலையின் ஒரு பகுதியில் சாலை பணிகள் நடந்து வந்ததால் ஓட்டுநர் பேருந்தை நிதானமாக ஓட்டி வந்தார். கேஜி கண்டிகை பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது எதிரில் அசுர வேகத்தில் வந்த அசோக் லைலாண்ட் டாரஸ் லாரி பயங்கரமாக மோதியதில் பேருந்தின் பாதி பகுதி முற்றிலும் உருக்குலைந்து உடைந்து நொறுங்கியது. லாரி ஓட்டுநர் சிறு காயம் கூட இல்லாமல் இறங்கி ஓடிவிட்டான். பேருந்தில் பயணித்த ஏராளமானோர் பலத்த காயமடைந்தனர். பேருந்து மீது லாரி மோதியதைக் கண்டு பதறி போன அக்கம் பக்கத்து மக்கள் ஓடிச் சென்று விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். பேருந்தில் இருந்து அலறல் சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இரு ஜேசிபி வாகனங்களை கொண்டு வந்து அந்த பேருந்தை பின்னோக்கி மெல்ல இழுத்து இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை போராடி மீட்டனர். இதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானது தெரிய வந்தது. 20க்கும் மேற்பட்டோர் கை கால் நசுங்கியும் கால் துண்டாகியும் பலத்த காயமடைந்தனர். அவர்களை மீட்டு தூக்கிச் சென்று ஆம்புலன்ஸில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கோர விபத்தில் பலியான பாண்டுரங்கன், முரளி, சிவானந்தம், மகேஷ் ஆகிய 4 பேரும் அம்மையார் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. நெசவு தொழிலாளர்களான இவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக கூலி உயர்வு கேட்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதால் நாளை நடக்க இருந்த திருமண நிகழ்ச்சி ஒன்றில் சமையல் வேலைக்கு தினக்கூலியாக கூறப்பட்டிருக்கிறார்கள். அம்மையார் குப்பத்தில் இருந்து அரசு பேருந்தில் திருத்தணிக்கு சென்ற சமயத்தில்தான் அரக்கத்தனமாக மண் லாரி மோதியதில் 4 பேரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தங்கள் வேலை நிறுத்தத்திற்கு கூலி உயர்வு வழங்கி உடனடியாக தீர்வு கண்டிருந்தால் இவர்கள் சமையல் வேலைக்கு செல்லும் நிலை வந்திருக்காது என்றும் 4 பேரின் உயிரிழப்புக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பலியான மகேஷின் உறவினர் ஆவேசமாக தெரிவித்தார். இதற்கிடையே விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பலியானவர்களின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த கோர விபத்துக்கு யார் பொறுப்பு என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். பகல் நேரத்தில் சாலை பணிகள் நடைபெற்ற குறுகலான சாலையில் அதிவேகத்தில் மண் லாரியை இயக்கியதால் இந்த கோர விபத்து நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டாலும் ஓட்டுநரின் பொறுப்பற்ற வேகம் மட்டும் காரணமல்ல. இதனை கண்காணித்து தக்க நடவடிக்கை எடுக்க தவறிய
போக்குவரத்து போலீசாரின் கவனக்குறைவும் விரைவாக முடிக்கப்படாத சாலை பணிகளும் இந்த விபத்துக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே பலத்த காயமடைந்த 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் விமல் மற்றும் வேல்ராஜ்.